வணக்கம் நேயர்களே. நம்ம சிவராத்திரி ஸ்பெஷல் அந்த ருத்ராட்சம் 12096 ருத்ராட்சத்தில் நம்ம ஏற்கனவே அதோட ப்ராசஸ் 2 ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதாவது நல்ல தண்ணியில் கழுவிட்டோம், அதுக்கப்புறம் கடல் தண்ணியில் ஊற வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் ஊற வச்சு திரும்ப வந்து காய வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இனி அடுத்தது 3வது ப்ராசஸாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், பாலில் ஊற வைக்க போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாக இருக்குது. அப்படியே எடுத்து ஊற்றுவோமா, குறை ஊற்றுவோமா? இப்போ நம்ம இதில் வந்து அந்த ருத்ராட்சத்தை எடுத்தோம், அந்த பாலில் வந்து ஊற வைக்க போகிறோம். இது வந்து திரும்ப வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 மணி. திரும்ப இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு திரும்ப எடுத்துகிட்டு இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது தான் கழுவி அதுக்கு அடுத்த ப்ராசஸ். அடுத்தது வந்து இது திரும்ப வந்து பன்னீரில் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேலை வந்து பன்னீரில் வந்து பண்ணுறதுக்காக மெயினாக வந்து எசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பன்னீரை வந்து நம்மளே தான் ரெடி பண்ணுறது. அதுவும் பன்னீர் வந்து நமக்கு நிறைய தேவை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 லிட்டர் தேவை இருக்குங்கிறதுனால அது நம்மளே தான் ரெடி பண்ண போகிறோம். சரி, தண்ணி. ஏன்னா நம்ம வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 60 லிட்ரு, நம்ம வந்து கடல் தண்ணியை வந்து நமக்கு 70 லிட்டர் தேவைப்பட்டுச்சு கரெக்டாக மூழ்கிறதுக்கு. நம்ம வந்து பால் வந்து 40 லிட்டர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுலேருந்து எடுத்துருவோம். அதனால் அது பத்தாததுனால நம்ம இனி அதில் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து 40 லிட்டர் இதுவாக இருந்தாலும் ஒரு 20 லிட்டர் தண்ணி வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா பால் வந்து பேக்கெட் பாலாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். இது வந்து கோசாலையில் செஞ்சு எடுத்தது. அங்கே வந்து நாட்டு மாடு இருக்குது, அதனால் பசும்பால் நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மாடு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பால் நல்ல திக்காக தான் இருக்குது. அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. நான் வந்து கோசாலையில் சொல்லி வாங்கினேன். சரிங்களா? நமக்கு இப்போ வந்து இதுதான் ஃபுல்லாக எங்கே எல்லாமே நல்லா மூழ்க வச்சுட்டோம். சரியா? இது வந்து நம்ம வந்து இந்த மூடி மூடி வச்சாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா மணி 1, ஒரு 6 மணிக்காக வந்து நம்ம திரும்ப இதை எடுத்து திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பன்னீர். சரிங்களா? அப்புறம் அடுத்த ப்ராசஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.